ஒருவேளை எங்க அத்தை ஓட்டு போட்ட கட்சி ஜெயிக்கணும்ட்டு இப்ப வந்து பாருங்க வாங்க வாங்க வாங்க. அந்த அளவுக்கு ஓட்டுல வந்து அடிக்ட் ஆயிருக்கோம் நாங்க. ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம், குட் மார்னிங். இன்னைக்கு என்ன நாள்னா, நீதான் எலெக்ஷன் டே. நம்ம ஓட்டு போட்டு ஒரு சிஎம் உருவாக்கின நாள். இதெல்லாம் பூத்துலலாம் ரெடியாக வச்சுருக்காங்க. எங்கள் அத்தை வேற பூத்தில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் பரபரப்பாக இருக்காங்க. ஏன்னு தெரியல. காலையிலேயே நாங்கள் 2 மருமகளும் பேசுகிறோம். எங்கள் அத்தை கொஞ்சம் லவுடாக பேசுகிறாங்க. ஒருவேளை எங்கள் அத்தை ஓட்டு போட்ட கட்சி ஜெயிக்கணும்ட்டு ஒரு இதில் இருக்காங்க, என்னன்னு தெரியல. அது இல்லாமல் காலையில் எந்திரிச்சு வந்து எங்கள் வீட்டில் இன்னைக்கு 6 மணிலேருந்தே, காலையில் 6 மணிலேருந்தே டிவி ஓடுது. ரீசன் என்னன்னா, அந்தந்த பூத்தில் வந்து எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு போயிட்டுருக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே. இப்போ ஆள் இருக்க மாட்டாங்க, ஏன்னா இன்னும் ஓட்டு ஸ்டார்ட் ஆகாததுனால எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. என்றப்ப டானு வந்து உக்காந்துக்குவோம். யார் யார் எங்கெங்க ஓட்டு போட்டிருக்காங்க, எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு, யார் சிஎம் அப்படிங்கிறத கணக்கு நோட்ல போட்டு நாங்களே கண்டுபிடிப்போம். இது வரைக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருக்காங்க. ஓகே, 8 மணி ஆச்சு. எங்கள் 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டு. மணி 8 ஆச்சு. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து வாக்கோட ஓட்டிங்லாம் சொல்ல கவுண்ட் பண்ண போகிறாங்க. யார் எவ்வளோ வருவாங்கன்னு தெரியல, அதனால எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓட் ஸ்டாக் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பெரம்பூர் தொகுதி தான் ஃபர்ஸ்ட். அதுல வந்து டிவிக்கே தான் ஃபர்ஸ்ட். 75% ஓட்டு பெற்றிருக்கு. இது என்னது, தபால் ஓட்டா? தபால் ஓட்டுல ஜோசப் விஜய். யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜோசப் விஜய் ஜெயிப்பாரு. வாக்கு இது சின்சியரா பார்த்துட்டு இருக்கோம். யார் உண்மையில வரா, எவ்வளவு ஓட்டு இருக்கு, எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு, யாரு ஜெயிப்பாங்கிற ஒரு நாங்க வீட்டுல ஒரு கூட்டணி போட்டுட்டு இருக்கோம். இல்ல, எங்க அத்தையோட காலையிலே சீக்கிரமா சமைச்சிட்டு எங்க அத்தையும் ஓட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மைண்ட் செட்ல இருக்காங்க. பார்க்கலாம் ஃபைனல் என்னன்னு பார்க்கலாம். இப்ப வந்து பாருங்க வாங்க வாங்க வாங்க. பொறுமையா சொல்லி பாருங்க. டிஎம்கே முன்னாடி வரவும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடியே பண்ணி வச்சிருந்தாதான் உண்டு. கம்ப்யூட்டர் ஒர்க் தான் செம்ம ஹாப்பி. அந்தாண்ட டிவி ஓடிட்டே இருக்கு, அப்டேட் ஆகிட்டே இருக்கு. இந்தாண்ட சமையல் வேலை போயிட்டு இருக்கு, வீடு கூட்டுற வேலை போயிட்டு இருக்கு. எல்லா வேலையும் அப்படி டிவியை பேர்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். இங்க இருக்கும் போது இந்த டிவியில பார்ப்போம், ரூம்குள்ள போனோடனே ஹாலில் பார்ப்போம். இதுதான் எங்களுக்கு வேலை. எங்க அத்தை வேற சாப்பிடவே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, எங்க அத்தை ஓட்டு போட்டு டிவிக்கு ஜெயிக்கணுமா, அதனால. மணி 2ஆவது, இன்னும் ஓட்டிங் முடியல. அதனால ஸ்டோர் போட்டு வந்து பார்த்துட்டே இருக்கேன். யாராவது கோல்மால் பண்ணி விட்டாங்கன்னா ஏதோ புது படம் பார்க்குற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். மௌனமா பேசினாள். ரோஸ் பூ பறிச்சோம். எங்கள் மம்மி குண்டுமல்லி அரும்புலாம் பறிச்சிட்டாங்க, கட்டிட்டு இருக்காங்க. ரோஸ் பூ மட்டும் ஹைட்டு பத்தல, அதனால நான் இது பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் வேற இன்னைக்கு டிவி கரண்ட் கூட ஆஃப் ஆகலன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் கரண்ட்டும் ஆஃப் ஆகல, எங்கள் வீட்டில் டிவியும் ஆஃப் ஆகல. எந்த கட்சி முன்னாடி வரும்ன்ட்டு, முன்னிலையில் வரும்ன்ட்டு உக்காந்துக்கிட்டு காலையில் சாப்பாடு செஞ்சோம். அந்த வேலையை செஞ்சுட்டு உக்காந்து எந்த கட்சி வரும், இவனை வந்துட்டான், என்ன இந்த கட்சி முன்னாடி வந்துருச்சு, இந்த கட்சி பின்னாடி வந்துருச்சுன்னு பார்த்துட்ருக்கோம். நானும் பார்த்துட்டே இருக்கேன். யார் வருவாங்கன்னு தெரியல. என் ஒரு ஓட்டு வீணாக போயிடுமான்னு பயமாக இருக்குது.
ஹாலுக்கு போனால் ஹாலில் டிவி, ரூமுக்கு போனால் பிசியில் டிவி, இங்கே வெளியே வந்தால் கூட இங்கேருந்து டிவி. அந்தளவுக்கு ஓட்டில் வந்து அடிக்ட் ஆகிருக்கோம் நாங்கள். நம்ம போட்ட ஓட்டை வீணாக்கக்கூடாதுல்ல, அதனால் பார்க்கலாம் யார் வராங்கன்னு பயமாக இருக்குது. எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு இந்த வெற்றிலாம் பத்தாது. ஒரு முழுசாக நியூஸில் வந்து தாவேக்கா வெற்றி, தாவேக்கா வெற்றி, தலைவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அப்படிங்கும் போது தான் எங்களோட முழு ஹாப்பினஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும். அது வரைக்கும் கூட்டணியில் யாரு கூட இல்லையா, இது வரைக்கும் யாரு கூடயும் கூட்டணி வைக்காமே நம்ம தலைவர் வந்து 107 எடுத்திருக்காங்க. 118 எடுத்தாதான் ஆட்சி அமைக்க விடுவாங்களாம். நம்ம 107 இருக்கோம். இப்போ என்ன கூட்டணி வச்சு வரணுமா? இப்போ கூட்டணி வச்சு தான் நம்ம வரணும். பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் குட் ரிசல்ட். வரலாறு பார்க்கலாம். இவர் சிஎம் ஆகி என்ன பண்ண போறாரு, அடுத்த 5 வருஷத்துக்கு கழிச்சு திரும்ப இதே பொசிஷன்ல இருக்காரான்னு பார்க்கலாம். எங்க அத்தை வேற இந்த டிவி முன்னாடியே தான் சுத்திட்டு இருக்காங்க. அங்க உட்கார்றாங்க, இங்க உட்கார்றாங்க, கிச்சனுக்கு போறாங்க, அங்க இருந்து பாக்குறாங்க. எங்க அத்தை தீவிர விஜய் ஃபேன். அதான் சரி, யாரு எப்படி வர போறாங்கன்னு தெரியல, யாரோட யார் கூட்டணி ஆக போறாங்கன்னு தெரியல. தெரிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். நான் போய் ஓட் ரிசல்ட்டு பார்க்குறேன். அதெல்லாம் ஹாய் காட்டுங்க, ஹாய் காட்டுங்க. ஐயோ அழகா இருக்கார்ல. விஜய் மாமா.